ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. சின்ன குழந்தைகள் பொதுவாக வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லும். ஒரு சின்ன குழந்தை ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ சொல்லுது, இந்த மாதிரி அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா. ஒரு டீச்சர், அதாவது இந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா எனக்கு எங்கள் மேத்ஸ் டீச்சரை பிடிக்கலம்மா. ஏம்மா, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டா, என்னை திட்டுறாங்கம்மா. திட்டுறாங்களா? எதுக்கு திட்டுறாங்க? அதுக்கப்புறம் மெல்லமாக அப்படியே ஈசிக்கிட்டு இழிஞ்சிக்கிட்டு தலையை சொரிஞ்சிக்கிட்டு சொல்லுது, நான் ஹோம்ஒர்க் பண்ண மறந்துட்டேன், அதுதான் திட்டாங்க. யார் மேலே தப்பு? மிஸ்ஸு மேலேயா? இல்லை, அதுக்கு அடுத்த நாள், ஒரு 2-3 நாள் கழிச்சுன்னு கூட வச்சுக்கலாம். அம்மா 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 எனக்கு மேத்ஸ் மிஸ் ரொம்ப பிடிக்கும். ஏய், என்ன உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு? உங்கள் மேத்ஸ் மிஸ்ஸை பிடிக்காதுன்னு 2 நாள் முன்னாடி சொன்னேன், இப்போ என்னடான்னா ரொம்ப பிடிக்குன்னு வேறு சொல்கிற. என்ன விஷயம்? மிஸ்ஸு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கல்ல, அதை நேற்று மறக்காமல் சாயந்தரம் வந்த உடனே நான் காஃபி கூட குடிக்கலம்மா. கட்டன்னு ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேம்மா. முடிச்சு அதுக்கு அடுத்த நாள் மிஸ்ஸுக்கிட்ட போய், மிஸ் நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா மிஸ் என்ன வெரி குட் சொன்னாங்க. பாத்தியா, உனக்கு மிஸ்ஸு வெரி குட் சொன்னால் பிடிக்குது. வெரி பேட் எப்போ சொன்னாங்க? ஹோம்ஒர்க் பண்ணலன்னதுக்கு என்ன சொன்னாங்க? திட்டினாங்க. வெரி பேட். ஸோ வெரி குட், வெரி பேட் மிஸ்ஸு சொல்கிறாங்கன்னா யாருனால சொல்கிறாங்க? யார் அதுக்கு காரணம்? வெரி குட்டுக்கு காரணம் யார்? வெரி பேடுக்கு காரணம் யார் அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறப்ப, நான் தான், என் நல்ல மிஸ்ஸு தான், நான் தான் சரியாக பண்ணல, நீ சரிப்படுத்திக்கிறம்மா அப்படின்னு. உலகமே இப்படி தான் இருக்குது. ஸோ நம்மளை யாராவது திட்டுறாங்க அப்படின்னா எதுக்கு திட்டுறாங்க? நல்லதுக்காக தான் திட்டுறாங்களா, இல்லை நம்ம பண்ணின தப்புக்காக தான் திட்டுறாங்களா? அதை நம்ம யோசித்தாலே நல்ல முறையில் வளர்ந்துருவோம்.